பல முறை சின்ன பிள்ளையிலிருந்து காங்கிரஸ். இதே இந்த மண்ணில் இருக்கிற பெரியவர் பெருமகனார் ஐயா சிதம்பரத்துக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு உதயசூரியன் வீட்டு வாசலில் போய் கை சின்னத்தை எழுதிட்டேன்னு பஞ்சாயத்தில் நிறுத்தப்பட்டவன். நான் கை சின்னத்தை படிக்கிற காலத்தில் வரைஞ்சி அவருக்கு வாக்கு கேட்டவன். இன்னைக்கு அந்த கை சின்னத்தை என் நாட்டில் இருந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்னா காரணம் என்ன செய்தார்கள் இவர்கள்? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? கச்சத்தீவை கொடுத்ததுனால இந்த நாட்டு மக்களின், இந்த நாட்டு குடிகளின், மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதுங்கிறது தெரியாதா? இவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தேர்வு செய்த எம்எல்ஏக்கு, நீங்கள் தேர்வு செய்த அனுப்பினீர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரன் கார்த்திக் சிதம்பரம், அவர்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்தில் போய் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் பதிவு செய்த ஒரு கருத்து, ஒரு வார்த்தை சொல்ல. பின்ன லாலு பிரசாத் யாதவ் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பீகாரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தொடர்வண்டித்துறையில் பதவி. மம்தா இருக்கும்போது மேற்கு வங்கத்தில் அத்தனை பேருக்கும் மத்திய அரசு பணியில் பதவி. எத்தனை முறை போற்றதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருமகன் ஐயா சிதம்பரம் இந்த மண்ணுக்கு செய்தது என்ன? நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறந்தது. வங்கி கட்டிக்கிற லுங்கியும் மேல போட அங்கியும் இல்லாத எனக்கு எதுக்காக வங்கி? எதுக்காக வங்கி? எதற்காக? இந்த நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் ஒரு இளவெடுத்த திட்டத்தை கொண்டு வந்த நாசமா இவர்கள் தான். உழைப்பில் இருந்த மக்களை வெளியேற்றவர்கள் இவர்கள் தான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவம் ஒரு கனவாகி போனதற்கு காரணம் உன் கை சின்னம்தான்.